கன்னியாகுமரியில் இலங்கை அகதிகள் முகாமில் ஆய்வு செய்த பின்னர் திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா நினைவு வளைவை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் விமலா இணைப்பில் இருக்கிறார். விமலா, வணக்கம். உங்க விரிவான தகவல். கண்டிப்பாக ராதிகா. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கன்னியாகுமரிக்கு நேற்று இன்றும் நாளையும் பயணம் வந்திருக்கிறார். அரசு முறை பயணமாக இன்று கன்னியாகுமரி இடத்திற்கு வந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் சரியாக காலை 11:30 மணி அளவில் தூத்துக்குடி விமான நிலையத்துக்கு வந்திருந்தார். அங்கு பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களை முதல்வரை வரவேற்றார். பின்னர் அங்கிருந்து தொடர்ந்து கன்னியாகுமரியில் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் வெள்ளி விழா வளைவு, அதாவது 1.45 கோடி செலவில் அமைக்கப்பட்டுள்ள வெள்ளி விழா வளைவினை முதல்வர் திறந்து வைத்தார். பின்னர் கன்னியாகுமரியில் பெருமாள்புரம் பகுதியில் உள்ள இலங்கை தமிழர்கள் முகாமை திறந்து வைத்தார். இது இலங்கை தமிழர்கள் பின்னர் அந்த மக்களுடன் அவர் கலந்துரையாடினார். இனி கன்னியாகுமரி பொதுப்பணித்துறை அரசு விருந்தினர் மாளிகைக்கு செல்கிறார். இனி சிறிது நேரம் ஓய்வெடுத்த பின்னர் மாலை 6:20 மணி அளவில் புத்தளம் அருகே கல்லடி விலையில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் சிலை மற்றும் முதலமைச்சர் படிப்பகத்தை திறந்து வைக்க உள்ளார். ராதிகா.